வணக்கம் சார், நான் புரோக்கர் ராஜேந்திரன் பேசுகிறேன். உங்கள் பொண்ணுக்கு வரம் பார்த்துட்டு இருந்தீங்க. ஒரு 10-15 வரம் அனுப்பியிருந்தேன். பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்க. இப்போ ஒரு நல்ல வரம் வந்திருக்கு. நான் வெளியே இருக்கீங்களா? வாங்க. மாப்பிள்ளை தந்த மனசு. உங்கள் அட்ரஸையும் அவர் தம்பிகிட்ட கொடுத்து விட்டுருக்கேன் சார். அவர் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காரு. இந்த மாப்பிள்ளையாவது பிடிச்சிருந்தா பார்த்து கவனிங்க சார். ஓகே சார், வச்சுறேன் சார். வணக்கம் சார். சரிப்பா, வச்சிருந்தாப்பா. என்னப்பா மாமா வரப்பா. சுனிதர் போன் பண்ணியிருந்தாரு. சுகர் சரிப்பா. ஆமாப்பா. இல்ல மாப்பிள்ளை வந்துருக்காங்க. என்னப்பா மாப்பிள்ளை வந்துருக்காங்க. அம்மா என்னென்ன டியூப் கொடுங்க கொடுக்குறம்மா. வெயிட் பண்ணுங்க. தம்பி உட்காருங்க, வரேன். தாத்தா பக்கத்துல உட்காருமா. என்ன போகாம போறாங்க? நான் கேட்க என்னம்மா மாப்பிள்ளை பிடிச்சிருக்காமா? அப்பா உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கோம்ப்பா, எனக்கு மாப்பிள்ளை பார்க்காதீங்கன்ட்டு. நான் தான் அவன் தான் தம்பிங்க, என்னோட உலகம், அவன் தான் என்னோட எல்லாமே சொல்லிட்டு இருக்கேன்ப்பா. எதுக்குப்பா மாப்பிள்ளை பாக்குறீங்க நீங்க? அவனை விட்டுட்டு என்னால விட்டுட்டு எங்கேயும் போக முடியாதுப்பா. யாரையும் நான் கட்டிக்கிற மாதிரி இல்ல. அவன் தான் என்னோட வாழ்க்கை. இதுக்கு மேல தயவு செஞ்சு இந்த மாதிரி என்னோட முடிவை வந்து மாத்த நீங்க வந்து ட்ரை பண்ணாதீங்க. நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிறதா விரும்பலப்பா. நானு தயவு செஞ்சு எனக்கு மாப்பிள்ளை பார்க்காதீங்கப்பா. சரி மாப்பிள்ளை பேர் என்ன தம்பி? பேர் என்ன? சூப்பரா போட்டிருக்காங்க. உங்க பொண்ணு எத்தனை படிச்சிருக்காங்க? இல்லையா? நானா பொண்ணு பிடிச்சிருக்கானா உங்களுக்கு? பிடிச்சிருக்கானா? பையன் யாரும் சொல்லவே இல்லை தெரியுமா? அக்கா பையன் அக்கா பார்த்துட்டு இருந்தாங்க. சரி, கல்யாணம் பண்ண பிறகும் பையன் கூட தான் இருப்பானா? எப்படி இப்போதான் இருப்பாங்க. கூட தான் இருப்பானா? உங்களுக்கு எப்படின்னா அக்கா பிள்ளைய தன் பிள்ளைய பார்த்துட்டு நல்ல மனசுதான் ரொம்ப பிடிச்சிருக்குது. பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குது. எல்லாரும் சேர்த்து பார்த்துக்கலாம். இன்னும் பிரச்சனை இல்லை, சொல்லுங்க. கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன்ப்பா. ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இது வரைக்கும் எல்லா மாப்பிள்ளையுமே தட்டி கழிச்சுட்டு தான் போனாங்க. ஒரு குழந்தையோட வந்து எங்க வீட்டுக்கு மருமகளா ஏற்றுக்க தயாரா இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே தட்டி கழிச்சுட்டு தான் போனாங்க.
ஆனா அம்மா இல்லாத பிள்ளையா வளர்ந்ததுனால நானும் சரி இன்னொரு குழந்தைய அம்மா இல்லாம வளரக்கூடாதுன்ட்டு அவனுக்காக என்னோட வாழ்க்கைய நான் இது பண்றதுக்கு இருந்தேன். இப்ப இன்னொரு மாப்பிள்ளை எப்ப என்னை புரிஞ்சுக்கிட்டு என் மனசை புரிஞ்சுக்கிட்டு என்னையும் என் குழந்தையும் ஏத்துக்கிறதுக்கு தயாரும் சொல்லணும். நல்ல மனசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருப்பா. எனக்கு கல்யாணத்துக்கு சம்மதம்ப்பா. எப்போ என் குழந்தைய என்னையும் நீங்க ஏத்துக்கிறேன்னு சொல்லிக்கலாம். அந்த நல்ல மனசு ரொம்ப பிடிச்சிருக்கு. கல்யாணத்துக்கு டேட் வச்சுட்டு சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. சீக்கிரமா கல்யாணம் பிரிச்சுட்டு சொல்லுங்கண்ணா. சரி.